ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம லைட் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். லைட் வந்துட்டு நம்ம சிங்கிளாக வச்சு பார்த்துருப்போம். இப்போ லைனாக வச்சு பார்க்குறோம். 3 லைட் வச்சு செட் பண்ணுறோம். அதுக்கு தேவையான பொருள் ஃபர்ஸ்ட்டு லைட் 3 எடுத்துக்கலாம். அடுத்து சுவிட்சு, அடுத்து பவுச், HW பேட்டரி. இது 4 மட்டும் இருந்தால் போதும். நம்ம ஈஸியாகவே இந்த ப்ராஜெக்டை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் லைட் ஒன்று எடுத்தாச்சு. இதில் வந்துட்டு 2 கலர் வரும். பிளாக் ஒன்று வரும், ரெட் ஒன்று வரும். அதே மாதிரி இன்னொரு லைட் எடுத்தாச்சு, LED லைட். பிளாக்கும் ரெட்டும் நம்ம கனெக்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் இதில் பிளாக்கு ரெட்டு, ஓகேவா? பிளாக் ரெட்டு, அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ், இது மாதிரி தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். 3 லைட்டுமே ஃபர்ஸ்ட்டு பிளாக்கும் ரெட்டும் கனெக்ட் பண்ணியாச்சு. இன்னொரு லைட் எடுத்துக்கலாம். இந்த லைட்டையும் அதே மாதிரியே பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ். இப்போ இங்கே பிளாக் கலரு ரெட் கலர் எடுத்திருக்கோம். கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, கனெக்ஷன் பண்ணியாச்சு. பிளாக்கு ரெட்டு பிளாக்கு ரெட்டு, அதே மாதிரி 3 கனெக்ஷன் வந்திருக்கும். இப்போ வந்து நம்ம பவுச்சையும் சுவிட்சையும் கனெக்ட் பண்ணணும். லைட் கனெக்ஷன் முடிஞ்சிருச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் லைட்லேருந்து ஒரு ஒயரும் லாஸ்ட் லைட்லேருந்து ஒரு ஒயரும் எடுக்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் லைட்லேருந்து வர ரெட் கலர் ஒயரை வந்துட்டு நம்ம பவுச்சோட கனெக்ட் பண்ண போகிறோம். பவுச்சிலேருந்து ஒரு ஒயர் எடுத்து கனெக்ட் பண்ணணும். பவுச்சிலேருந்து என்ன கலர் ஒயர் எடுத்துக்கோம்னா ரெட் கலர் ஒயரை வந்துட்டு பவுச்சோட எடுத்துருக்கோம். லைட்லேருந்து ரெட் கலர் எடுத்துருக்கோம். இப்போ வந்துட்டு கடைசியாக வர பிளாக் கலர் ஒயரும் அதே மாதிரி பவுச்சிலேருந்து வர பிளாக் கலர் ஒயரையும் சுவிட்சோட கனெக்ட் பண்ணுறோம். சுவிட்சோட கனெக்ட் பண்ணுறோம். இப்போ பவுச்சோட ஒயரை வந்துட்டு நம்ம சுவிட்சோட கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து லைட்டோட பிளாக் கலர் ஒயரை வந்துட்டு சுவிட்சோட கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒயர் வந்து டச் ஆகாத அளவுக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி ஒயர் டச் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு சுவிட்ச் இல்லாமே லைட் எரியும். அதாவது சுவிட்ச் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே லைட் எரியும், கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கும். அதனால் ஒயர் டச் ஆகாத அளவுக்கு நீங்கள் கரெக்டாக பார்த்து செட் பண்ணிக்கோங்க, கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒயர் கனெக்ஷன் முடிஞ்சிருச்சு ஃபுல்லாமே. அதை எப்படி கொடுத்துருக்கோம்னா பவுச்சிலேருந்து ஒரு ஒயர் எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரியே சுவிட்சுக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். சுவிட்சிலேருந்து லைட்டுக்கு ஒரு கனெக்ஷன், அதுக்கப்புறமேட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ், அதே மாதிரியே லாஸ்ட்டாக வந்து பவுச்சு கொடுத்துருக்கோம். இப்போ HW பேட்டரியை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ லைட்டு போட்டு காமிக்கிறேன் பாருங்க, எரியல. ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குது. என்ன ஃபால்ட்டுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒவ்வொரு லைட்டாக நீங்கள் ஃபால்ட்னா ஒவ்வொரு லைட்டாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் லைட் எரியுது. இப்போ 2வது லைட்டை செக் பண்ணி பாருங்க. ரெண்டாவது லைட் வைக்கும் போது எரியல. இப்போ 2வது லைட் வைக்கும் போது கரெக்டாக எரியல, அது தெரிஞ்சிருச்சு. அடுத்து 2வது லைட்டை கழட்டிடுங்க. 2வது லைட்டை கழட்டியாச்சா? இப்போ 2வது லைட்டை கழட்டிட்டு நம்ம 3வது லைட்டோட கனெக்ட் பண்ணுறோம். 2வது லைட்டை நம்ம தனியாக எடுத்து வச்சிடறோம். ஓகேவா? ரெண்டாவது லைட்டு தனியாக எடுத்தாச்சு. இப்போ 3வது லைட்டும் ஃபர்ஸ்ட் லைட்டும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். 2வது லைட்டு எரியல, ஃபீஸ் போயிடுச்சு, அதனால எரியல. இப்போ ஃபர்ஸ்ட் லைட்டும் செகண்ட் லைட்டும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போட்டு பார்க்கலாம். ஓகே, எரியுது. இப்போ நம்ம ஒயர் கனெக்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். சுவிட்சோட கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன்.
சுவிட்ச் ஆன் பண்ணும்போது நம்மளுக்கு லைட் எரிய தெரியுது. ஓகேவா? பாருங்க, சுவிட்ச் வந்துட்டு ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் ஆயிடுச்சு. ஆன் பண்ணுறேன். ஓகே, லைட் எரியுது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடைசியாக உங்களுக்கு இமேஜும் தரேன். இந்த ஒயர் கனெக்ஷன் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.